வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்போது நாம் ஜூன் மாதம் 13ஆம் தேதி அன்று மிதுன ராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் இருந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பயிற்சியாகிறார். திருவாதிரை நட்சத்திரத்தில் பயிற்சியாகின்ற குரு பகவான் ராகுவோடு நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகின்றார். ராகுவாகப்பட்டவர் கும்ப ராசியிலே குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதியில் இருக்கின்றார். தற்பொழுது ஜூன் மாதம் 13ஆம் தேதி அன்று குரு பகவான் மிதுன ராசியிலே செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் இருந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பயிற்சியாகின்ற இந்த நாளிலே ஜூன் மாதம் 13ஆம் தேதி அன்று குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகின்றார்கள். அதற்குரிய பலன்களை உங்கள் ராசிக்கு தற்பொழுது காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்டரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயக பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று ஏற்படுகின்ற குரு நட்சத்திர பயிற்சியில் திருவாதிரையில் சஞ்சாரம் செய்கின்ற குரு பகவானால் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். கடக ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் மிதுனத்தில் குரு அமர்ந்திருக்கின்றார். மிதுன ராசியிலே 3 நட்சத்திரம் இருக்கின்றது. மிருகஸ்ரீஷம், திருவாதிரை மற்றும் புனர்பூசம். அவ்வாறு பார்க்கின்றபோது மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் இருந்து குரு பகவான் ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று மிருகஸ்ரீஷத்தில் இருந்து திருவாதிரைக்கு பயிற்சியாகிறார். அவ்வாறு பார்க்கின்றபோது மிதுன ராசியிலே 3 நட்சத்திரங்கள் மிருகஸ்ரீஷம், திருவாதிரை, புனர்பூசம். இப்போ திருவாதிரைக்கு வருகிறார் குரு பகவான். ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் கும்ப ராசியிலே ராகு பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். ராகுக்கு இது பேச்சு என்று அவர் பூரட்டாதிக்கு கும்பராசிக்கு வந்தார் மே 19. அவ்வாறு பார்க்கின்ற தற்பொழுது 8இல் அமர்ந்திருக்கின்ற ராகு குருவோடி நட்சத்திரத்திலும் 12இல் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் ராகுவோடி நட்சத்திரத்தில் இருந்து இவர்களுக்குள்ள நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படுகின்றது. பொதுவாக 6, 8, 12 அசுபஸ்தானங்கள் அந்த இடத்துக்குரியவர்கள் பரிவர்த்தனை பெறுவது விபரீத ராஜயோகம் என்கின்ற யோகத்தை கொடுக்கும். இங்கு பார்க்கின்ற பொழுது கடகராசி சகோதர சகோதரிகளை 8இல் ராகு 12இல் இருக்கின்ற குருவோடி நட்சத்திரத்திலும் 12இல் அமர்ந்திருக்கின்ற குரு 8இல் அமர்ந்திருக்கின்ற ராகுவோடி நட்சத்திரத்திலும் இருப்பது நட்சத்திர பரிவர்த்தனை. அந்த நட்சத்திர பரிவர்த்தனை கடகராசி சகோதர சகோதரர்கள் திடீர் பெரிய வெற்றிகளை கொடுக்கும், திடீர் யோகத்தை கொடுக்கும். ஒரு விபரீத ராஜயோகத்தை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். நினைத்து பார்க்க முடியாத திடீர் பதவி கிடைக்கும். சிலர் பேர்லாம் இருக்காங்க, நம்ம சாதாரணமாக அவங்க பாட்டு போய்கிட்டு இருப்பாங்க ஒரு விஷயத்துல, ஆனால் அவங்க பாட்ட எதிர்பாராத மிகப்பெரிய கோபுர உயரத்துல போய் உட்காருவாங்க. அவங்களே நினைச்சு பார்த்துக்க முடியாத பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு திடீர் யோகமே அதுதான் விபரீத ராஜ்யம். சும்மா சுத்திட்டு இருந்தப்பா இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான் என்று நினைத்து பார்த்து பற்றவர்கள் பொறாமைப்படுவார்கள். ஏனென்றால் சாதாரண நிலையில் இருந்தவர் கோபுரத்துக்கு போகின்ற பொழுது பொறாமை வரதான் செய்யும்.
சாதாரண நான் அனுபவத்தில் பார்க்கின்ற போது அன்றாட வாழ்க்கையிலே நாம் ஒரு சாதனை செய்தாலே சொந்தக்காரங்களே நம்மளை புகழ்கின்றதே வஞ்ச புகழ்ச்சியாக இருக்கும். இல்லை மனதிலே வஞ்சித்து கொண்டு வெளியே புகழ்ந்து கொண்டு இருக்கின்ற வாழ்க்கைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தற்போது இந்த கலியுகத்திலே. ஆகையால் கடகராசி சகோதர சகோதரிகளே, இப்பொழுது ராகு குரு அவர்களுக்கு நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படுவது உங்களுக்கு அது விபரீத ராஜயோகத்தை தருகின்றது. 12 அமர்ந்திருக்கின்ற குரு ராகுவோடைய 8 நட்சத்திரம், அந்த ராகு 8 இருப்பதனால் உங்களுக்கான விபரீத ராஜயோகம் உங்களுடைய தொழில் வியாபார உத்தியோகத்தில் எதிரொலிக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் திடீர் வெற்றிகளை பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த பல செயல்கள் இப்பொழுது உங்களுக்கு அது சாத்தியக்கூறான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அது ஒரு அந்தஸ்தையும் உயர்வான பொறுப்புகளுக்குரிய வெற்றிகளையும் பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த 60 நாட்கள் இருக்கும். எதுவரை குரு ராகுவோடி நட்சத்திரத்தில் இருக்கார் என்று பார்க்கின்ற பொழுது ஜூன் 13, 2025 முதல் ஆகஸ்ட் 12, 2025 60 நாட்கள், ஜூன் 13 முதல் ஆகஸ்ட் 12 வரை 60 நாட்கள் இருக்கிறார். இந்த 60 நாட்கள் கடகராசி சகோதர சகோதரிகளே, தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய திடீர் வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். கடன் அடையக்கூடிய வகை திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும். ஏற்கனவே அஷ்டம சனியில் பற்ற கடன்களை இப்பொழுது திடீர் யோகத்துக்குரிய வெற்றிகள் பெறக்கூடிய அந்த வாழ்க்கை இந்த 60 நாட்கள் உங்களுக்கு அமையும். சில சமயங்களிலே நாம் ஒரு மணி நேரத்திலே வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை பெறுவது அனுபவ உண்மை. நாம் சந்திக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு நண்பர் எவ்வளவோ நாட்களாக நம்ம சந்திக்காமல் இருப்போம். அவருடைய அலைபேசியை கூட நம்ம மாற்றியிருக்கலாம். அவரை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கலாம். ஆனால் திடீரென்று நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல அவரை பார்க்கும்போது அவர் நட்பு திருப்பவும் புதுப்பிக்கும். அந்த புதுக்கின்ற நட்பு என்ன செய்து கொண்டு நம்ம ஒரு விசாரிக்கக்கூடிய ஒரு அனுபவமான ஒரு நம்மளை பற்றி ஒரு அன்போடு கேட்கக்கூடிய ஒரு நெருங்கிய ஒரு உறவாக இருக்கும், நண்பராக இருக்கும். அந்த நட்பு புதுக்கின்ற போது வாழ்க்கையிலே ஒரு புதிய பாதை அமையும். இதுதான் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு அனுபவமான ஒரு விஷயம். ஆகையால் கடகராசி சகோதர சகோதரிகளை, இந்த 60 நாட்கள் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றிகளையும் திடீர் யோகத்தையும் பெறுவீர்கள். அடுத்ததாக உத்தியோகம். 12ஆம் இடத்தில் குரு அமர்ந்து ராகுவோடி நட்சத்திரத்தில் இருப்பதனால் 12ஆம் இடம் தூரதேச பயணத்தை தொடரக்கூடியது. ஜோதிடத்தில் என்ன தெரியுங்களா சொல்லுவோம் நாங்கள், 12ஆம் இடத்தை 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் திடீரான வெற்றிகளை கொடுனா அது பரதேசி வாசம் சொல்லுவோம். பலமா முன்னோர்கள் என்னுடைய குருமார்கள் அது பரதேசி வாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்பேன். ஏன் அப்படின்னு கேட்டா, இருக்கிற இடத்தெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தை பிரிஞ்சுட்டு வேற எங்கேயோ போறாங்கன்ட்டு. அது அந்த காலம். அந்த காலத்துல நம்ம செல்வத்தை தேடி எங்கெங்கேயோ போனோம். நான் படிச்சிருப்போம். பல முன்னோர்கள் எழுதிய சிவக சித்தாமணி அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, சொந்தத்தை இருக்கிற நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு சென்றான், அங்கே பொருள் தேடினாண்டா. ஏன் இன்று அப்படி இல்லையா? நம்ம வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பேசிக்கிறோமே, எந்த நேரம் வேணாலும் பேசிக்க முடியுமே. என்ன பண்ண, சாப்பிட்டியா, தூங்குனியான்ட்டு. ஆகையால் இப்பொழுதெல்லாம் அயல்நாட்டுக்கு செல்வதே வாழ்க்கையின் லட்சியம் என்ற நிலையில் இருக்கின்றவர்கள் இப்போ அதற்குரிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு. ஆகையால் 12ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு உங்களுக்கு அவர் பாக்கியாதிபதி. இருக்கிற இடத்தை விட்டு உங்களை தூக்கிட்டு போய் ஃபாரின் உட்கார வச்சுருவா இந்தியாவில் இருக்கிறவங்களை. ஆகையால் உத்தியோகத்தில் உயர்வுகள், திடீர் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த 60 நாட்கள் இருக்கும் உங்களுக்கு. மொத்தத்தில் தொழில் வியாபார உத்தியோகத்தில் கடகராசியிலே பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த 60 நாட்கள் திடீர் ஜாக்பாட் இருக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக அமைத்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. நலம் பெருக வளம் பெருக. இதுவரை உங்கள் ராசிக்கான குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனைக்குரிய பலன்களை கண்டோம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்களுக்கு சகலவிதத்திலும் மேன்மைகளும் நன்மைகளும் வெற்றிகளும் கொடுப்பார்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.